பாண்டியன் ஷோ சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப பழனி கடை எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அப்பனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அவங்க வீட்ல சொல்ல முடியும். அவங்களும் வருவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப, அதெல்லாம் சஸ்பென்ஸு வா உன்னைய அழைச்சுக்கிட்டு போயே காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி, நம்ம பழனிய கார்ல ஏத்திக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அரசி பழனி கார்ல ஏறி போறத பார்த்துட்டு நேரா வீட்ல வந்து, மாமா இந்த மாதிரி எங்க கடை இருக்குன்னே சொல்லாம அவங்க பாட்டுக்கு கார்ல ஏறி போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே செந்தில் இருந்துகிட்டு, ஏன் இப்படி போறாரு? ஒருவேளை நம்மலாம் வர்றதுக்கு வர்றது மாமாவுக்கு விருப்பம் இல்லையோ என்னமோ? அவங்க அண்ணங்க தானே கடைய ஓப்பன் பண்றாங்க. அதனால ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி மாமா நினைக்கிறாராட்டுக்கு. சரி நான் வேலைக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் கிளம்ப பின்னாடியே மீனாவும் கிளம்பிடுறாங்க. ஆனாலும் வந்து கோமதி வந்து சொல்லுவான், ஃபோன் பண்ணினாச்சும் தம்பி சொல்லுவான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க கடைக்கு கொண்டு போய் இறக்குறாங்க. அதுவரைக்கும் பழனி குனிஞ்ச தலை நிமிராம வந்துகிட்டு இருக்கிறாப்புல. எங்க கடை இருக்கு? எந்த வீதியில போறோம்? அப்படின்னு கூட தெரியாம வந்து கடையில இறங்கி போர்ட பார்க்குறப்ப தான் தெரியுது. நம்ம மச்சான் வச்சிருக்கிற கடைக்கு ஆப்போசிட்லயே ஓப்பன் பண்ணி குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகுறாப்புல. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட அண்ணங்க கிட்ட போய், "எதுக்காக இந்த இடத்துல கடைய ஓப்பன் பண்ணீங்க? எவ்வளவோ இடம் இருக்குல்ல, அங்க ஓப்பன் பண்ண வேண்டியது தானே?" அப்படின்னு கேட்கும்பொழுது, "இங்க ஓப்பன் பண்ணா உனக்கு என்னடா பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன் ஒரு இடத்துல பூக்கடை இருக்கிறப்ப, ஆப்போசிட்ல இன்னொரு பூக்கடை இருந்ததே இல்லையா?" அப்படி இப்படின்னு, அதே மாதிரி எல்லா கடையும் ஒரே இடத்துல நெறையா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் பழனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல, இல்ல. நான்லாம் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். நீங்க வேணும்னே பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் வேணும்னே பழனிய அந்த வீட்லருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பழனிய எப்படியோ வந்து இந்த சுகன்யா தனியா அழைச்சிட்டு போயிட்டு, "இப்ப நீங்க மட்டும் இந்த கடைய ஓப்பன் பண்றதுக்கு ஒத்துக்கல. நான் உன்னைய விட்டுட்டு போயிடுவேன்" அப்படின்னு வேற மிரட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து என்னடான்னா, இந்த சரவணனும், பாண்டியனும் அப்படியே ஃபோன் பண்ணி சொன்னானா போவோம் அப்படின்னு பேசிக்கிட்டே வரும்பொழுது, "என்னண்ணே உங்க கடைக்கு ஆப்போசிட்லயே பெருசா ஒரு கடைய ஓப்பன் பண்ணியிருக்காங்க, மல்லிகை கடைய" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. "யார்றா கடை ஓப்பன் பண்ணியிருக்கிறது?" அப்படின்னு பாண்டியன் ரொம்ப அதிர்ச்சியில இருக்கிறாப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.